எந்த கேள்வி சண்டை குடிச்சிருந்தேன் கோவத்தை போய் போயினாக்காத இப்பதான் கட்டிங் போட்டு வந்து பத்தல மகாராஜ் ஒரு நேரத்துல நாய் கொண்டு முடிச்சிருந்தான் ஒரு நேரத்துல வாங்கி கொடுத்துருவோம் நீ யாரா ஒரு சத்தியமா அம்மாவுக்கு சாவலா சொல்லுங்க அடி கூட மாற்றி காலையில தான் பொட்டாட்டி அது காலையில எப்பா நான் வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கி கொடுத்த எவன் தான் ரீசார்ஜ் பண்றான் எவன் தான் பேசுறான்னு தெரியும் பொட்டாட்டி என்னமோ நம்ம தலைவி நம்ம இங்க ஆட்டாடுறோம் ஆடுறானோ நீங்கள் யாரு என்ன பண்றீங்க? எங்க அம்மாவுக்கு மகளா இருக்கக்கூடிய மீனொலிக்கு அம்மாவுக்கு காவல் அம்மாவுக்கு காவலாடினாங்க. யாரா கேக்குறோம் அசிமா வந்துரும் வாயில. அதான 60 வயசு மேல் பட்டவங்க 20 வயசு கீழ் பட்டவங்க உள்ள ஒண்ணு 5 வயசுக்கு கீழ் பட்டவர்கள் ஆமா ஆமா யார ஆனா வரலாம் யாருக்கு வரலாம் அட வா டேய் நம்ம பாவத்தை போய் வாடாங்கறோம் ஏமா இந்த காவல்காரன் அடிக்காம இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் பாண்டிச்சேரி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனோம் ஒரு கம்மிட்டு ஒரு 2 இட்லி கூட வாங்கி வந்தார்ல வீட்டுக்கு போனா பஸ் காசு போதும் பையனை கை விட்டுவான் 500 இருக்குமா 100 இருக்குமா 500 தனி தனி பாத்தீங்க நான் அடிச்ச போச்சு கிளம்பல இவங்க அடிச்சா போச்சு 2 பேரும் கொள்ளுங்கிறவனுக்கு கொலை கழிச்சுதான் ஆகணும் அப்படியா அது இருக்கக்கூடிய உங்களுடைய நிலவரி இருக்கின்றாலே அப்பேற்ற நிலவரியை திருமணம் செய்த ராஜாக்கள் நடந்து போற ஐயா ஏற்கனவே சொல்லிருக்காங்க ஆமா இவர் ஐயா ராஜாக்கள் அர்ஜுனாகப்பட்ட திருமணம் செய்யணும்
எங்களுக்கு கையில காசு கொடுக்கணும். அப்ப அர்ஜுனா 32 அழகு உள்ளவன். ஆமா. முன்னிலை பின்னழகு பின்னழகு ஆங்கில நவீன பார்வை என்று சொல்லக்கூடிய 32 அர்ஜுனன் பர்குணன் பார்த்திபன் பில்லாளி விஜயன் கிரடி கிட்டினன் சுதேசவாகனன் சீவரசு வேடி சமஞ்சயன் என்று சொல்லக்கூடிய 11 நாமத்தை வைத்து என் பேர் அர்ஜுனன். அர்ஜுனன் வரும்போது நான் சொல்ல வேண்டியது இப்ப நின்று வர்றான். இதை ஆனா கையில நாங்க லஞ்சத்தை வாங்க மாட்டோம். நீ அப்படியே உள்ள போக வேண்டுமானால் பையில கையில லஞ்சத்தை வாங்க மாட்டோம். பையில வச்சிருக்கோம். ஊர் நாட்டார்கிட்ட ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கி கொடுக்காதே மோன நீ போய் விழிக்கும். நாங்க உள்ள விட வேண்டுமானால் நாங்க கையில லஞ்சத்தை வாங்க மாட்டோம். பையில வச்சுட்டு லஞ்சத்தை வாங்க மாட்டேன்றீங்க. பையில வைக்கணும், கையில வாங்க மாட்டோம். ஒரு 5 ரூபா இப்போ போனா 250 ரூபா போட்டுரு. 101 ரூபா வச்சிடணும். ஆளுக்கு 101 ரூபா. நான் சொல்றது கேளுங்க. அதாவது 9 வருடமாகவே மனைவியை பார்த்த ஒரு ஆசையில அண்ணா அவங்களுடைய கட்டளை மனைவியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில கையில ஒரு கையில 8 ஒரு மனைவி பார்க்க 9 வருஷமா 2000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. நான் தூக்கத்துல விட்டுட்டாங்க. அப்புறம் பொண்டாடி சாப்பாடு வாங்கி கொடுக்கல, பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுக்கல, இட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதிகார வாங்கிட்டு 9 வருட காலமாக ஒரு கட்டிய மனைவி பார்க்க வரல. மனைவியை பார்க்க வேண்டிய ஒரு ஆசையில நான் காசு எடுத்து வரல. இந்த ஊர் நாட்டார் ஒரு நல்ல மருத்துவ கட்டண காணாம ஒரு பொண்டாட்டி பார்க்க போறோம். அத்தனை வருஷம் அவளுக்கு எதனா ஒரு பூ போட்டு அச்சு வாங்கிட்டு வரணும். ஐயா நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்க? ஆளுக்கு 500 ரூபாய் காசு கொடுங்க. போயிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் இந்த செல்வ மாத்திட்டு வந்து ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துட்டு நான் 800 ரூபாய் எடுத்துக்கிறேன். நீ என்ன பண்ணுறது? நாட்டு வாங்க. எந்த என்ன சொல்லலாம்? பேசுனா 50 ரூபாய் 200 ரூபாய் குடிச்சிட்டோம். ஒரு 200 ரூபாய் வாங்கி கொடுங்க. ஐயா யாராவது 5 பத்த கொடுங்க. 200 ரூபாய் பணம் வச்சிடணும். 9 மணி ஐயா நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு நான் கொடுத்த மாதிரி நினைச்சீங்க. நான் கொஞ்சம் உள்ள விட்டமே பால்காரன் அதான் சரி நேரம் ஆகுது. ஏங்க 200 ரூபாய் எங்க ஆள் வாங்க மாட்டாருங்க. ஆளை விட்டா கஞ்சிட்ட மட்டும் அவங்களுக்கு குத்தி கேட்டுக்கிற வச்சு நாங்க விட மாட்டோம். நான் என்ன பண்றது? ஐயா இந்தாங்க 10 ரூபாய் வச்சுக்கிறோம். கையில வச்சுட்டு போயம்மா. உள்ள வச்சும்போது கையில காய்ச்சிக்கிறவா? இன்னும் உள்ள வைக்கலையா? வைக்கல. பரவாயில்ல சேர்ந்து அப்படி நீ கேட்டுட்டு தான் வரலையம்மா. 100 ரூபா கையில வாங்க. கைவி போடணும். 100 ரூபா ஆமா இங்க வாங்க. இந்த வேட்டவத்துல இருந்தோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ என்ன எத்தனை பேரு மேகலோகத்துக்கு என்னுடைய மனைவி பார்க்க வந்தாங்க. எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கிட்டு உள்ள விட்டீங்க? யாரு கட்டி கொடுத்தாங்க? அதற்கு சென்று அதனுடைய காவலாளியாக ஆளுக்கு 1001 ரூபாய் வாங்கிட்டு என்ன உள்ள சொல்றது முக்கியமா கேட்டு போகணும். இருக்கு இருக்கும் தாங்க முன்னே எடுத்து வச்சுட்டு போயா மகாராஜா சொல்றதுக்கு செவிட போயா இப்ப போறது இப்ப என்ன ஆரே ஓட்டுற இது என்ன இது ஏச்சு
என்ன ஏச்சி காயத்துக்குள்ளே நாங்க போட்டு இல்ல கட்ட ஒரே அடி அது ஓட்டி போட்டுறோம் மியா சரி நீ போய் பிடிக்கும் சொல்லக்குள்ளே எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னா ஏண்டா 9 ஆண்டுகளாகவே மனையை பார்க்கவில்லை என்று இன்னைக்கு வரேன். எவன் மாதிரி பிடிங்க போன 9 வருஷமா சரி அப்படின்றால் சரி கண்டிப்பா அதுக்குள்ள நான் வந்துடுறேன். இது காயத்துக்குள்ள வந்துடணும், போட்டு கூட வெளியே வந்துடணும். இந்த அர்ஜுனுக்கு அதுவே அதிகம் அதிகம் அதான் சரி. நான் சரி ஆமதிக்கிறேன். ஆமதிச்சிங்களா போங்க. ஐயா வந்து ஐயா வந்து மேகலோகம் ஐயா வந்து ஐயா இந்த அடி சுந்தரி இருப்பதென்ன என்ன கோபமோ அது கோபம் சுந்தரி இருப்பதென்ன அம்மா கோபம் தானோ அந்த கதவை கட்டி அந்த கதவை கட்டி அழைத்துவே பார்க்கலாமே அடி தாளை இவ்வளவு நாட்களாகவே வந்து உன்னை ஒரு காலாக நினைத்தால் இப்போது வாயற்படியே நான் நின்று கொண்டு கண்ணே மின்னலாளி என்று கூப்பிடுவது 9 வருட காலமாகவே உன்னை பார்க்கவில்லை என்றுக்காக ஒரு கோபத்தில் இருக்காளோ அது கோபம் என்னடியே அது கொஞ்சம் மல்லிகைப்பூ வாசனை வீசுது. கணவராகப்பட்டவர் எப்போது வருவார் நாளா வாயற்படியே ஓடி வந்து கண்ணே மின்னல் என்று அழைக்கின்றனே. உன்னுடைய முகத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நீங்கள்
என்ன ஒரு இருமா அவளுக்கு இருந்தா கட்ட கடவுளாகப்பட்ட ஒரு வீதியை இருந்து கொண்டு கண்ணே விடுவது இன்னும் என்று நான் இருக்கிற போது எவ்வளவு ஒரு இருமாப்பு இருக்கு இந்த பொம்பளைங்க திருமணம் பண்ணி ஐயா ஐயா கையெழுத்து முடியல இவ்வளவு நாட்களாக இல்லாமல் வந்து என் அண்ணாவரத்தை கட்டளை இணங்கி கண்ணே மிடல் என்று அழைக்கிற போது என்னடா இது வாசல் இந்த டாப்பான இருக்கு 9 வருஷமா விட்டு இன்னதாங்க பண்ணீங்க இது என்ன பண்ணுவாங்க இது யாரால அது இருக்கக்கூடிய என்ன எங்க நினைப்பா அந்த வந்தான் செய்யக்கூடிய ஒரு காவல் வந்து அழைக்கிறான் இது மாதிரி வீட்டுல உள்ள இருக்கலாமா சொல்லு பாப்போம் வாந்தி அவன் எவனா வெளிநாடு கூட ஒரு 10 நாளுக்கு 10 வச்சு கழிக்கணும் என்ன பண்ணுவேன் சாமி எங்களுக்கு கால வலிக்கு சாமி ஏண்டா 9 வருஷமா மனைவியை பார்க்காம இந்த நேரத்துல வாயப்படுது கண்ணே வினவழி பெண்ணே வினவழி அழைக்கிற போது எவ்வளவு வருஷத்தோடு நான் இருக்கிறான் இவனுக்கு கால் வலிக்கும் என்னுடைய மொழி என்னுடைய வீடு ஆமா என்ன நான் போய் வீட்டை வர கேட்டுக்கிட்டு போய் கதை பார்க்க போனோம் ஆனா உன் வயசுக்கு இதெல்லாம் ஓவர் கம்மியா இருக்கு ஆமாங்க என்ன உன் வயசுக்கு இது ஓவர் ரொம்ப போவார குறைச்சி பாரு ஆமா அடி வருந்தியே அழைக்கு வாக்கியம் இந்த வண்டி அழைத்து வைக்கவில்லை அழைக்கு வாக்கியம் இந்த வண்டி அழைக்கவில்லை அது அருந்தியே மதியமான இந்த அர்ஜுனன் பொறுத்த மாட்டேன் நான் அந்த மாளிகைக்குள்ளே கூட்டை ஒடுத்து இறந்தேன்
நான் பூஜை செய்யும் பொழுது ஆமா இங்க வாயற்படியில காவல் கூட்டு வச்சு ஒருத்தன் 2 தண்டை கண்டுவா அவன் எங்க இருக்கிறான் காவல் பேச்சு அனுப்புறான் இவனா இருக்குமா பாரு ஆளு பெருசாக்குறானே நாலு கிலோ மீன் கோழி கறி போட்டோம் திருப்பி நைக்காது என்னமா தூங்கலாம் பத்தியா பையா முடியா பையா முடியா புள்ள பத்து 9 நாள் கூட அவளை புள்ள ஏழை புள்ள ஆம்பளை புள்ள பால் அவன் எப்பேற்பட சிரிக்கா இருப்பா 9 நாள் போய் பிள்ளைங்க இந்தியா இவன் இருக்கான் இந்தியா நாக்கியா பார்ப்போம் ஐயோ ஐயோ நான் ஆட்டாட்டு பாட்டு வருங்க ஊருக்குல பள்ளி எத்தனால புளி போய் போத்துட்டு ஆடி அக்கா சொல்லாம நான் ஆட்டாட்டு ஆட்டி பட்டுருக்கேன் என்ன எப்படின்றான் மணி ஒன்றுதான்டா அடி பாடி விளையாடுவாய் பாடிங்களா அவன் கொண்டாடி என்ன அப்படி ஆகிட்டானுவா பையா தங்கச்சி மறுபாடு திட்டத்தோட தலையில கட்டி வச்சு வாயாடி கொண்டவங்கள இவன் பொண்டாட்டி ரெண்டு பேசுற மாதிரி பையா ஒண்ணுதான்டா பையா அந்த குப்பையில சாரா வச்சு வச்சுக்கிறேன் போய் எடுத்துட்டு 50 ஒரு பாய்ட்டு 50 ரூபா பணம் கொடுத்து போங்க அது ஒன்றாம உன்னே சொல்றான் கட்டா காவிக்க இனிமே விட்டு வைக்கலாம் அது மாமா சேர்ப்பேன் வெளிப்பட்டு வருவாங்க இந்த பையா டேய் சக்கு இந்த பையா என்னடி ஒரு பிரச்சனை ஹாஸ்பிட்டல் படி போய் நைட்டு போட்டு எழுப்பி 20 லட்சம் போயிட்டு மதியானம் போட்டு நாய் தூங்கு கேட்கல அது மாதிரி பட்டு கிடக்காம மரியாதை கிடையாது முடியா டேய் சரத்து டேய் உன் பொண்டாட்டி சேர்த்துக்காடா உன் பெரிய மகன் அந்த அண்ணன் அம்சம் நிற்க டேய் மைடா போச்சு உன் சின்ன பொண்ணு கண்ணை நிற்க முட்டாடா அதுக்கப்புறம் 2000 புடிச்சுவாங்க நினைக்கிறேன் டேய் காசு 100 ரூபாய்க்கே கிடையாதா எதோட போச்சு பூஜை செய்யும் போது என் பூஜை செய்யும் பொழுது என் பூஜை எல்லாம் பூஜை எல்லாம் போச்சு என் வாய பயம் புறம் போச்சு ஏண்டா கம்பி ஆட்டிங்களா என்னுடைய பூஜை போச்சு இன்னும் 3.25 நாள் இருக்குது 15 நாள் இருக்குது அப்படின்னு சொன்ன சிவனை கோயில் பூஜை செய்தாங்க வருவாங்க இந்த நேரத்தில் பூஜை கல்வி கொஞ்சம் ஏண்டா விட்டீங்க நான் விடலையம்மா நீ சொல்லாத நான் விட மாட்டேம்மா நீ சொன்னாதான் நான் விடுவேன் கடவுள் கொடுத்தா 2வது வருஷம் வந்து நம்ம முடிய அடுத்த வருஷம் தலைவருக்கு சொல்லி உனக்கு ஒரு சொல்லுவாங்க அப்படி இருக்க ஐயா இந்த பூஜையை கழிச்சாரு அந்த மனுஷன் யாரும் பார்க்க பாரு
அங்க போ. பார்த்தா உன் பக்கத்துல இருக்கிற மந்திரி நான் தான். அந்த மனுஷன் பச்சை பசங்க இருக்கிறான். இந்த 2 கூட்டு மாதிரி பசங்க உள்ள விட்டு நிற்கான்ல. நான் சொன்னேன் 100 சவுக்கு 2 பேரும் அடிடா. எனக்கெல்லாம் வட்டி ஒரு நாளைக்கு ஆமா. இந்த பூஜை செய்ய